ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை கச்சாயம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக, ரொம்பவும் சாஃப்டாக, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து உடனடியாகவும் நம்ம சாப்பிடலாம், இல்லை செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோதுமை கச்சாயம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்த்திடாதீங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும். இதில் வந்து ஏதாவது வேஸ்ட் இருக்கிற மாதிரி, டஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வடிச்சுக்கோங்க. இது வந்து சுத்தமானதுங்கிறனால நான் அப்படியே இதில் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். 2 கப் எடுத்திருக்கேன். முதல்ல 1 கப் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கப்பை சேர்த்துங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இப்போ 2 கப், இந்த சர்க்கரைக்கு இந்த அளவு மாவு வந்து சரியாக இருந்தது. இப்போ இதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கச்சாயம் வந்து கொஞ்சம் கடிக்க முடியாத மாதிரி போயிடும். அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக தண்ணி ஆட் பண்ணி வந்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. இன்னமும் கொஞ்சம் வந்து தண்ணி தேவைப்படுது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்டியில் வந்து மோந்து ஊற்றுற அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். தண்ணி அதிகமாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கச்சாயத்தில் ஃபுல்லாகவே வந்து நல்லா எண்ணெய் இறங்கிரும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஊற்றுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். நீங்கள் கரண்டி எடுத்து ஊற்றி பாருங்கள். இல்லை பிகினர்ஸாக வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கச்சாயம் ஊற்றி எடுத்து பாருங்கள். அது எண்ணெய் குடிக்குதா, ஹார்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரி இருக்குதுங்கிறத பொறுத்து அடுத்ததுக்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த பக்கம் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கரண்டியில் எடுத்து வந்து ஊற்றி விடுங்க. இது வந்து ஊற்றுனதுக்கப்புறமா உடனே திருப்பிட வேண்டாம். அது அடியில் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். ஒரு 5-6 செகண்ட் கழிச்சதுக்கப்புறம் அதுவே வந்து லைட்டாக மேல் எலும்பி வர மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் அடியில் வந்து கரண்டி விட்டு லைட்டாக வந்து திருப்பி விடுங்க. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வந்து எல்லாத்தையுமே இதேமாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறையா ஊற்றும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டும், பரவாயில்ல. நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து லைட்டாக கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. அதனால் அதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமானாலும் கலர் வந்து டார்க் ஆகிரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி ஏலக்காய் பவுடர், அதுபோல் வேறு எந்த வாசனைக்கு வந்து எதுவுமே நான் சேர்த்தலை. ஏன் அப்படின்னா அந்த கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையினுடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறக்காக. நம்ம ஏலக்காய் தூள் போட்டோம் அப்படின்னா ஏலக்காய் தூள் தான் வந்து அதனுடைய வாசனை தான் வந்து ஜாஸ்தியாக தெரியும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மணமும் அந்த நாட்டு சர்க்கரை மணமும் தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி. அதனால் நான் எதுவுமே சேர்த்தாமல் ப்ளெயினாக சர்க்கரை, கோதுமை, தண்ணி அது மட்டும்தான் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ஃப்ளஃபியாக கோல்டன் கலரில் வந்து எல்லாமே வந்து பொரிஞ்சு தயாராகிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் இது. அதே போல் நீங்கள் கோகுலாஷ்டமி அந்த மாதிரி டயத்தில் வந்து இது வந்து ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இனிப்பு மட்டும் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாகவோ குறைவாகவோ பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்த நாள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.